இங்கே அவ்வளோ பெரிய கூட்டம் இங்கே போடுறதுக்கு வசதி கிடையாது. இந்த வெளியில் அவுட்டரில் போடலான்னு இருந்தால் அவுட்டரில் போட்டிங்கன்னா எந்த கூட்டமாக இருந்தால் அவுட்டரில் போட்டால் எல்லாம் மக்களுக்கு சௌகரியம், பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இனிமேல் எந்த கூட்டமாக இருந்தாலும் அவுட்டரில் போடுற மாதிரி பார்த்துக்கணும். வேலுச்சாமிபுரத்தில் 50,000 பேர் கிட்ட கலந்துக்கிட்டதா மக்கள் சொல்கிறாங்க. சரி, போலீஸே 35,000 பேர் அஃபிஷியலாக சொல்லுது. 50+ தான் இருக்கும்ன்றது தான் நம்ம கருத்து முறை. 50,000 பேர் 50,000 பேர் இந்த உழவர் சந்தைக்கு வந்திருந்தால் தாங்கி இருக்குமா, இல்லை எவ்வளோ பேர் தாங்குவோம் இந்த மார்க்கெட்? இல்லை, இங்கே அந்த அளவு கூட்டம் போட்டாலும் தாங்காது. ஒருவேளை அன்றைக்கி சனிக்கிழமை இந்த இடத்துல நடத்திருந்தா என்ன நடந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நடந்திருக்கேன்னா போக்குவரத்து இடைஞ்சலாகும், வரவங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. அவுட்டரில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இல்லை, ஏற்பட்டிருக்குமாங்கிறது நம்ம இட நெருக்கடினால் ஆயிருக்கும். ஆனால் இருந்தாலும் அந்த மாதிரி சம்பவம் அங்கே நடந்த மாதிரி இங்கே நடக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் இந்த கூட்டத்துக்கு இங்கே எதாக இருந்தாலும் வெளியில் அவுட்டரில் போட்டிருந்தா நல்லாயிருக்கும். திமுக அதிமுக மாதிரி கட்சிகள்லாம் இங்கே கூட்டம் நடத்துகிறாங்க. இல்லை, பெரிய கூட்டம் இங்கே நடத்த மாட்டாங்க. ஒரு நார்மலாக சின்ன ஒரு மீட்டிங் மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இங்கே நடத்துகிறாங்க. ஒரு சின்ன சின்ன கூட்டம், ரொம்ப பெரிய பெரிய இதெல்லாம் அவங்களே வெளியில் அவுட்டரில் தான் நடத்துகிறாங்க. எல்லா கட்சியும் நடத்துகிறாங்க, அவங்க அந்த பொறுத்து மாற்றிக்குவாங்க. சார், இப்போ இங்கே ஒருவேளை ஒரு 50,000 பேர் வந்திருந்து இதே மாதிரி கூட்ட நெரிசல், மூச்சு திணறல் அந்த மாதிரி ஏற்பட்டுருந்தா சைடில் தப்பிச்சு போக இடம் உண்டா? தப்பிச்சு போதில்ல, தெரு தான் இருக்குது. சந்தில் தெரு தான் இருக்குங்க. உங்களுக்கு பறந்த இடமா இருந்தால் தப்பிச்சு போகலாம். இங்கேயும் உங்களுக்கு நெருக்கடி புதுசாக வரவங்களுக்கு டக்கு டக்குன்னு தெரியாதுல்ல. அதனால் சந்து தான் இருக்குது. எல்லாமே தெருக்கள் தான் இங்கேயும்.